திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். தமிழ் மண்டலம் ஐந்தும் தாவிய ஞானம் உமிழ்வது போல உலகம் திரிவார் அவிழும் மனமும் எம் ஆதி அறிவும் தமிழ் மண்டலம் ஐந்தும் தத்துவமே. திருச்சிற்றம்பலம். தமிழ் மண்டலம் ஐந்தும் என்று தொடங்குகிறார் திருமூலர். தமிழ் மண்டலம் ஐந்து என்பது என்ன? தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, துளு என்னும் 5 மொழிகள் பேசப்படும் நாடுகளின் தொகுப்பாகும். தமிழ் மண்டலத்தில் உள்ள புண்ணிய தலங்களுக்கு சென்று வழங்கினால் தமக்குள் மறைந்துள்ள ஞானம் வெளிப்படும் என்று எண்ணி பலர் அங்கெல்லாம் சுற்றித் திரிவார்கள். ஒப்பற்ற இறைவனாகிய ஒரு சிவமே பல சக்திகளாக விளங்கும் உண்மையை ஞானியர் அறிவார். அதனால் அவர்கள் தல யாத்திரைகள் செல்லாமலேயே தாம் இருக்கும் இடத்தில் இருந்து வழிபட்டு பெரும் பயனை பெறுவார்கள். இந்த திருமந்திர பாடல் ஞானத்தின் பரவலையும் அதன் ஆழத்தையும் தமிழ் நிலத்தின் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் மிக அழகாக எடுத்துரைக்கிறது. தமிழ் மண்டலம் ஐந்தும் என்று கூறுகிறாரே, இங்கே தமிழ் மண்டலம் 5 என்பது பண்டைய தமிழ்நாட்டின் 5 பெரும் பிரிவுகளான சேர, சோழ, பாண்டிய, பல்லவ நாடுகள் மற்றும் அவற்றின் உட்பகுதிகளை குறிக்கலாம். சிலர் இது ஐம்பூதங்களான நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் ஆகியவற்றையும் குறிக்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் சரி, இது ஒரு பரந்த நிலப்பரப்பையோ அல்லது அடிப்படை தத்துவங்களையோ சுட்டுகிறது என்று நாம் கண்டுகொள்கிறோம். தாவியின் ஞானமும் எழுது போல என்று கூறுகிறாரே, ஞானம் எங்கும் பரவி ஒளி வீசுகிறது. அப்படி ஒளி வீசுவது போல தாவி என்றால் என்ன? பரவி செல்வது. உமிழ்வது என்றால் வெளிப்படுவது. அப்படி அதாவது வீசுவது. ஞானமானது இந்த 5 மண்டலங்களிலும் ஊடுருவி சென்று ஒளியைப் போல உலகெங்கும் பரவுகிறது. இது ஞானத்தின் எல்லையற்ற தன்மையையும் அதன் ஆற்றலையும் காட்டுகிறது. ஞானம் பெற்றவர்கள் உலகெங்கும் சுற்றி வருகிறார்கள். அவர்கள் தங்கள் ஞானத்தை மற்றவர்களுக்கு போதிக்கவும் ஆன்மீக ஒளியை எங்கும் பரப்பவும் பயணிக்கிறார்கள். திரிவர் என்றால் சுற்றி வருபவர்கள். அதாவது இந்த வரிகள் சொல்லும் கருத்து என்ன? ஞானமானது பண்டைய தமிழ்நாட்டின் 5 பகுதிகளிலும் பரவி ஒளி வீசுவது போல உலகெங்கும் பரவுகிறது. ஞானம் பெற்றவர்கள் அந்த ஒளியை உலகெங்கும் எடுத்துச் செல்கிறார்கள் என்ற கருத்தை தெரிவிக்கிறது. அவிழும் மனமும் என்று கூறுகிறார். எப்படி என்றால் என்ன? மலர்கின்ற, விரிவடைகின்ற மனம். ஞானத்தின் ஒளியால் என்னாகிறது? அறியாமை அகன்று விடுகிறது. அப்பொழுது மனம் தெளிவடைகிறது. அவிழும் என்றால் மலர்கிறது, அதாவது விரிகிறது என்று பொருள். எமது ஆதியான எல்லாவற்றிற்கும் முற்பட்ட அறிவும், அதாவது சிவஞானம், இது இறைவனின் ஞானத்தையும் எல்லாவற்றையும் அறியும் அவனது பேரறிவையும் குறிக்கிறது. இந்த 5 தமிழ் மண்டலங்களும் தத்துவத்தின் வடிவம்தான். இங்கே தத்துவம் என்பது ஆன்மீக உண்மைகள், மெய்யியல் கோட்பாடுகள் ஆகியவற்றை குறிக்கிறது. தமிழ் நிலம் ஆன்மீக ஞானத்தின் ஊற்றுக்கண்ணாகவும் தத்துவங்களின் பிறப்பிடமாகவும் விளங்குகிறது. அதாவது ஞானத்தால் மலர்கின்ற மனமும் எமது ஆதியான சிவஞானமும் இந்த 5 தமிழ் மண்டலங்களும் ஆன்மீக தத்துவத்தின் சாராம்சமாக விளங்குகின்றன. தமிழ் நிலம் ஞானத்தின் களமாகவும் தத்துவங்களின் உறைவிடமாகவும் கருதப்படுகிறது. ஞானம் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பிற்குள் மட்டும் அடங்காமல் எங்கும் பரவி ஒளிரும் தன்மை கொண்டது. ஞானம் பெற்றவர்கள் உலகெங்கும் சென்று அந்த அறிவை பரப்பி மக்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். ஞானம் என்ன செய்கிறது? அறியாமை அகற்றி மனதை தெளிவுபடுத்தி ஆன்மீக புரிதலை ஏற்படுத்துகிறது. இறைவன்தான் ஆதி ஞானத்தின் ஊற்று. அந்த ஞானமே எல்லாவற்றையும் இயக்குகிறது. பண்டைய தமிழ்நாட்டின் 5 பிரிவுகளும் ஆன்மீக தத்துவங்களின் மையமாக விளங்கின. இது தமிழ் நிலத்தின் ஆன்மீக பாரம்பரியத்தையும் ஞானத்தின் முக்கியத்துவத்தையும் உயர்த்தி காட்டுகிறது. இந்த திருமந்திர பாடல் தமிழ் நிலத்தின் ஆன்மீக பெருமையையும் ஞானத்தின் உலகளாவிய தன்மையையும் ஆழமாக பேசுகிறது. இது ஞானத்தின் ஒளியை உணர்ந்து அதை உலகெங்கும் பரப்புவதன் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. தமிழ் மண்டலம் 5 தாவிய ஞானம் உமிழ்வது போல உலகம் தெரிவர் அவிழும் மனமும் எம் ஆதி அறிவும் தமிழ் மண்டலம் 5 தத்துவமே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.